ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன் டே ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்குமே பண்ணியிருந்தேங்க, அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் எப்பவும் போல் நேரமாக எழுந்தாச்சுங்க. நான்வெஜ்லாம் அந்த அன்றைக்கி எதுவும் செய்யலை. ஸோ நார்மலாக வந்து ரொட்டீன் டே மாதிரி தான் போயிருந்தது. முதல் வேலையை வாசலில் பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டு வெயிலுமே அடிச்சிட்டு இருந்தது. என்னதான் கிளைமேட் சேஞ்ச் ஆகி வந்தாலும் வாசலில் பெருக்கி விட்டு அந்த டே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெட் ஸ்பெட்டில் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து பெட் ஸ்பெட்டில் வாஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு அந்த அன்றைக்கி ஒர்க் இருந்ததுனால மார்னிங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில். அதனால் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுலான்னு சொல்லி தான் போட்டு விட்டுட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சிம்பிளாக இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வச்ச சாம்பாரே இருந்தது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இட்லி ரெடி ஆகிட்டு இருக்க அதே கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஓக்கமே இருந்தது. அதுவுமே பண்ணி முடிச்சாலும் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் எப்போவுமே மாவு அரைச்சேன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட் 2 நாளுக்கு வந்து இட்லி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சுருந்தோம்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தோசைலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கெட் வச்சு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு பாட்டுக்கு வந்து மாற்றி வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்குமே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முன்னாடி நாள் நைட்டே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்தது. அதையுமே கையோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு தான் வந்து வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலையில் க்ளீன் பண்ணுறப்போ பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுட சுட இட்லியுமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சுட சுட இட்லி தக்காளி சாம்பார் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. நானுமே டீ பார்த்துக்கிட்டே அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. வாஷிங் மிஷினில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. அது கையோடு எடுத்து காய வச்சுட்டு போயிட்டோன்னா நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து இதை எடுத்து ஃபோல்ட் பண்ணுறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் அந்த பெரிய ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி தான் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே வச்சு க்ளீன் பண்ணலான்னு தான் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த பிளேஸ் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே இருந்தது. அதனால் இந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். ஏன்னா ஹாலுங்கிறப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும், நமக்கு டஸ்டிங் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஹாலில் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கெல்லாம் மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த அன்றைக்கி மாஸ்க் இல்லாதங்காட்டிக்கு நான் நார்மலாக தான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம க்ளீனிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூமில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷெல்ஃபு, அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் டஸ்டிங் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணியிருந்தேன். டஸ்டிங்லாம் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஷால் ஏதாவது எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு அந்த புழுதி மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புது பில்லோலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கவரோடையே வந்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ் வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாமே வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து மேல் ஷெல்ஃபில் வச்சிடலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படியே வச்சோன்னா வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தாத மாதிரியே இருக்குது. அதனால் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறங்காட்டிக்கு இதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சு எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெல்ஃபெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஷெல்ஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 6-in-1 ரேக் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தான் வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இந்த ரேக் வந்துட்டு நம்ம பெட்ரூமில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு எந்த பிளேஸில் வந்து செட் ஆகுதோ அங்கே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேட்ரஸுமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பெட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மேலே அந்த டஸ்டிங்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து சைடில் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் தான் வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சு ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப்புமே பண்ணி விட்டாச்சு. ஏன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுக்கிறப்ப தான் நல்லா நீட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேட்ரஸையுமே வந்து நல்லா தட்டி விட்டு எடுத்து அதோட பிளேஸ்லையுமே வந்து செட் பண்ணிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட் எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்து யார் வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். இந்த எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வீட்டெல்லாம் பெருக்கி விடலான்னு சொல்லி தாங்க பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா ரூம் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்து பீரோவில் இருக்க இந்த மிரரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே காலின் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்கும்.
இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ், மிரர், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு அப் அண்ட் டவுன் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஷெல்ஃப் லைனர் மாதிரி இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஒரு ரோல் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது, அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக வந்து கட் பண்ணி பீரோவில் அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷீட் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம பெட்ரூமில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யாராவது வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு தேவையான பெட் ஸ்ப்ரெட், பில்லோ எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ட்ராலி, ட்ராவல் பேக். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அந்த ட்ரெஸ் எடுத்து மேலே வச்சோம் இல்லைங்களா, அது வந்து முன்னாடியே வச்சுருக்கேன். எப்போயாவது அவங்க டக்குன்னு தேவைப்பட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்தீங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன். இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேங்க. இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டுன்னு போட்டிருந்துச்சு. பட் ஆனால் நான் அதுக்கு தான் வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் ரூமில் வந்துட்டு குட்டி ஷெல்ஃபில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அந்த பெரிய ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு இதில் வச்சுக்கிட்டோன்னா டஸ்ட் ஆகாமல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கும் பீரோவுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 6-in-1 ரேக் வந்து வச்சுருக்கேன். இந்த பிளேஸ்க்கு இந்த ரேக் வந்து நல்லாவே சூட் ஆயிருச்சு. இதில் தான் வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், இன்னர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே குட்டி ஒரு டாய் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர்த்தோட ஃபோட்டோஸ் வந்து இருக்குங்க. இது வந்துட்டு ஊட்டி போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான். அங்கே ஒரு ஜிப்லைன் ரைட் போனோம். அங்கேருந்து ஒரு மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பெட்ரூமில் ஏதாவது ஃபோட்டோஸ் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்கேன். அது எல்லாமே எனக்கு இந்த பிளேஸ்க்குமே இது நல்லா செட் ஆயிருச்சுங்க. இப்போ மேக்ஸிமம் நம்மளோட பெட்ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்டேங்க. இது பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எதனால நல்ல ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்குது இல்லைங்களா, அதனால் டஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரியே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பீரோவுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டருமே வந்து வச்சுருக்கோம். இது எங்களோட வெட்டிங் கேலண்டர் தான். 2 கேலண்டர் இருந்தது. ஒன்று வந்து ஹாலில் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து பெட்ரூமில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கேலண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமே வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளோட பெட்ரூம் எல்லாமே வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஹோம் டூர் அப்போ பெட்ரூம்க்கான டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். எதனால டீப் க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறப்போ உங்களுக்கு டீப் க்ளீனிங் ப்ளஸ் இந்த பெட்ரூம்க்கான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் பண்ணுற டைமாக ஆயிடுச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி அரிசி பருப்பு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அரிசி பருப்பு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். மதியம் எனக்கு மட்டும் சமைக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேங்க. இதுக்கு பொரியல்லாம் வந்து எதுவுமே செய்யலை. கிரேப்ஸ் இருந்துச்சு, இதில் அப்படியே ஜூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிரேப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம சுகர், வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த பல்போட ஜூஸ் மட்டும் தான் வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் சர்வ் பண்ணுங்க. ஏன்னா இதில் கொட்டை இருக்கும் இல்லைங்களா, அப்படியே வந்து எடுத்துக்க முடியாது. அதனால் ஒரு ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக தயாராகிருச்சுங்க. இந்த டைம் கிளாஸ் கண்டெய்னரில் சர்வ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து சர்வ் பண்ணியிருக்கு. இது எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மதிய லஞ்சுக்கு நல்லா சுட சுட அரிசியும் பருப்பு சாப்பாடு, மாங்காய் ஊறுகாய், கிரேப் ஜூஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசலில் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்கில் இருந்தது. அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கறி மசால் தூளும் தான். பல்காக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி செம்படம் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதிலிருந்து நம்ம தேவைப்படுற மசாலாவை வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி தான் நான் ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேங்க. இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் வந்து மசாலாஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செம்படம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா மசாலாவோட வாசனையுமே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சியெல்லாம் எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்னிங் வாஷ் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே வச்சதையுமே உடனே போய் டிவி ஆன் பண்ணி விட்டு எனக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஒன்று போட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா அதை கேட்டுகிட்டே வந்து அப்படியே ட்ரெஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணுறப்போ நம்ம குயிக்காகவுமே பண்ணி முடிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டயர்ட்னஸ்மே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். எப்படியும் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு ட்ரெஸ் ஃபோல்டிங்கான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.
இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் அயன் பண்ண வேண்டியதுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 செட் கிட்ட வந்து இருந்தது. அதையும் கையோட அயன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரிவைவ் லிக்விடில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் தான் நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அயன் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நம்ம ரெகுலராக வந்து காட்டன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்கிறப்ப இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கடையில் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அயன் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து வந்துட்டேங்க. ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறப்போ வந்து கிடச்சிருந்தது. அதில் ஏதாவது மணி பிளான்ட்ஸ் மாதிரி வைக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா 2 பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதிலிருந்து ஒன்று எடுத்து இந்த பாட்டிலில் வந்து வச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பாட்டிலுக்கு இந்த பிளான்ட் வந்து நல்லாவே சூட் ஆகியிருந்தது. அதுக்கப்புறம் நைட் டின்னருமே பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பூரி சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சலான்னு சொல்லி தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வச்சுட்டேன். அது பாயில் ஆகிறதுக்குள்ளே அதுக்கான மாவுமே ரெடி பண்ணலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா ட்ரை மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நல்லா ஊறணும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து குருமாவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நீளவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அது கூடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 4-5 கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1/2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மேஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட குருமா வந்து சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதனோட ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடைகளில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குயிக் அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே சாமி கும்பலான்னு தான் கும்பிட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா பௌர்ணமி அந்த அன்னைக்கு சாமி கும்பலான்னு கும்பிட்டுட்டு இருந்தேன். முன்னாடியே அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தங்காட்டி டக்குன்னு சாமி கும்பிட்றதுக்குமே வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. சாமியில் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே பூரியுமே போட ஆரம்பிச்சிட்டுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பூரி பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக வந்து வந்திருக்குன்னு. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி, பூரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் மாவு பண்ணிடுறப்பவே கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு வந்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி பூரியில் நல்லா சாஃப்டாக வரும். நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட பூரி உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த பூரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுமே நைட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஃபினிஷிங் டச்சப்போ கொஞ்சம் காஃபியுமே போட்டு குடிச்சேங்க. எனக்கு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் காஃபி குடித்தா மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.